ஜெபம். பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல ஆண்டவரே, இயேசு சாமி, அருமையான இந்த ஒரு மாலை வேளையிலே எங்களை கர்த்தாவே இந்த ஆன்லைன் மூலமாக நீங்கள் ஒன்று கூடி எங்களை ஒன்றி கூட்டி சேர்த்த கிருபைக்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரத்தை அடிக்கிறோம். கர்த்தாவே, எங்கே 2, 3 பேர் என் நாமத்தினாலே துதிக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்ன அன்புள்ள ஆண்டவரே, எங்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தாவே, செய்தியை கொடுக்கின்ற தாசனை நீர் மறைத்து வெளிப்பட வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறேன். இயேசுவே, கர்த்தாவே, அது எங்கள் உள்ளத்திற்கும் எங்கள் இல்லத்திற்கும் எங்கள் ஆன்மாவுக்கும் கர்த்தாவே ஒரு அருமையான ஒரு தெளித்தேனாக மருந்தாக இருக்க ஆவியானவரை உதவி செய்யுங்கப்பா. எசப்பா, உம்முடைய வானமும் பூமியும் ஒளிந்தாலும் என் வார்த்தை ஒருபோதும் ஒளிவதில்லை என்று சொல்லி எங்களை கர்த்தாவே வேதத்தின் மூலமாக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தாசனை ஆசீர்வதிங்க. கேட்கின்ற அனைவரையும் ஆசீர்வதிங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க எசப்பா. நன்றி எசப்பா. இந்த மாலை நேரத்துல நாங்கள் ஒன்று கூடி உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனமைக்குமே ஒருவருக்கே ஏறடிக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்வோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நல்லதொரு ஜபத்தை ஏறெடுத்த சகோதரரையும் அவருடைய குடும்பத்தினரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்து நான் இந்த நாளின் இந்த பகுதியை நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு இந்த தலைப்பை கேள்வி ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இந்த வாரத்துல பார்க்கிற தலைப்பு சந்திக்க நேரிடுகிற அக்கினி குப்பிகள். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்னென்ன அக்கினி குப்பிகளை தாண்டி போகணும் அப்படிங்கிறத அந்த நாள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த பிக்சர்ல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மேல ஒரு குடுவையிலிருந்து அந்த தங்கத்தை ஒரு சின்ன அச்சில ஊத்துறாங்க. அதுதான் அக்கினி குப்பி. அப்போ எனக்கு நானும் அக்கினி குப்பிக்குள்ள போய் தான் வந்தான். தேவன் அப்படியே இந்த அழகான பாதையில நடத்தி கொண்டு போக மாட்டார். நமக்கு என்ன வரும், வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். எதனால அந்த பிரச்சனைகள் வருது, அதை எப்படி நம்மளுடைய முற்பிதாக்கள்லாம் மேற்கொண்டாங்க, நான் பிரச்சனைகள் எதற்காக எனக்கு நானும் இந்த அக்கினிக்குள்ள கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் வருது, இதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன நடக்குங்கிறது இந்த நாள்ல இதை ஒரு 4 சப் டாபிக்கின் கீழே நம்ம படிக்க இருக்குது. முதல் தலைப்பு பார்த்தீங்கன்னா, சுத்திகரிக்கின்ற இல்ல புடமிடுகின்ற அக்கினி குப்பி. அக்கினி குப்பினா நம்ம கடந்த வாரமே பார்த்தோம். ஒரு மண் பாத்திரம், சின்ன ஒரு மண் பாத்திரம். அந்த பாத்திரத்துல தான் என்ன பண்ணுவாங்க, வெள்ளிய தங்கத்தெல்லாம் உள்ள போட்டு நெருப்புல காமிச்சு அந்த தங்கத்தையும் வெள்ளியும் என்ன பண்ணுவாங்க, சுத்தப்படுத்துவோம், புடமிடுவோம். அதுல இருக்கிற அழுக்குகள் எல்லாம் போகும். அப்போ அது என்ன பண்ணுதுன்னா சுத்த தங்கமாக அது மாறுகிறது. அதே போல என்னுடைய வாழ்க்கையிலையும் தேவன் நான் சந்திப்பதற்கு என்று ஒரு சில அக்கினி குப்பிகளை வச்சிருக்கிறார். அதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும்னா புடமிடப்படுவது, சுத்திகரிக்கிறது. இந்த ஒரு பார்வையில இந்த பாடத்தை பார்ப்போம். மீண்டுமாக ஒரு சிறிய ஜபத்தோடு இந்த தலைப்பு. மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேலைக்காக துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், சாமி. மீண்டுமாக நாங்கள் அனைவரும் ஆண்டவரே இந்த ஜூம் இணைப்பின் வாயிலாக கூடி உமது சத்தியங்களை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். தேவன் தாமே இந்த கூடுகையை தலைமையேற்று நடத்தன்படியாக ஆண்டவரே, இந்த நாங்கள் சந்திக்கிற அக்கினி குப்பிகள் என்னென்ன, எதற்காக எங்களுக்கு தேவன் வாழ்க்கையில் அக்கினி குப்பிகளை கொடுக்குறீங்க, இதுக்கு முன்பாக எங்களுடைய முற்பிதாக்கள்லாம் அந்த அக்கினி குப்பியை கலந்து சென்றார்களா அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த நாளில் தியானிக்கிறோம். தேவன் தாமே இந்த பேசுகிற அறிவை மறைத்து தேவன் வெளிப்படும்படியாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் சாமி. இந்த கூடுகையில கலந்துகிட்டு இருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிங்க. இன்னும் பற்றி அறிகிற அறிவில் அவர்கள் சிறந்த கிருபை பாராட்டுங்க சாமி. உமது வேதாகமத்தின் அதிசயங்களையும் ரகசியங்களையும் அவங்க காண உதவி செய்யுங்க. ஆவியானவர் தாமே எங்கள் ஒருவரும் இடைப்பட்டு நாங்கள் இந்த சத்தியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தரும்படியாக இடத்தில் தெரிஞ்சுக்கிறோம். அதுவும் கூட டெக்னிக்கல் இஷ்யூஸும் எதுவும் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்து இந்த கூடுகையை ஆசிர்வதித்து தரும்படியாக உமது கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஏறெடுக்கிறோம். கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே. நம்ம இந்த நாள்ல பார்க்கிற தலைப்பு என்னன்னா, முதல் தலைப்பு சுத்திகரிக்கின்ற புடமிடுகின்ற அக்கினி குப்பி. பாடத்துடைய தலைப்பு என்னன்னு இந்த தெரியல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சந்திக்க நேரிடுகிற அக்கினி குப்பிகள், இல்ல 4 அக்கினி குப்பிகளை பத்தி
முதல் அக்கினி குப்பி சுத்திகரிக்கின்ற அக்கினி, இல்லை நம்ம புடமிடுகின்ற அக்கினி. இதற்கு நம்ம ஒரு வசனத்துக்குள்ள வரலாம். எரேமியா 9வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா 9:7. ஆகையால் இதோ நான் அவர்களை உருக்கி அவர்களை புடமிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய குமாரத்தியை வேற எந்த பிரகாரமாக நடத்துவேன். அவர் வந்து என்ன சொல்றாரு, இந்த இஸ்ரேல் ஜனங்கள், அவருடைய ஜனங்களை குமாரத்தி அப்படின்னு சொல்றாரு. என் ஜனமாகிய குமாரத்தியை ஒரு பெண்ணுக்கு வந்து என்ன பண்றாரு, இந்த இஸ்ரேல் ஜனங்களை அவர் ஒப்பிடுக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, நான் அவர்களை உருக்கி, எதுல போட்டு உருக்குவாரு, இந்த அக்கினி குப்பில போட்டுதான் உருக்கி அவர்களை புடமிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படி ஒரு அக்கினி குப்பி வந்துச்சு, அவர்களை எப்படி தேவன் உருக்கி புடமிடுகிறார், அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பண்றார், புடமிடுவார். அது நமக்கு வர்ற வேதனைகளா இருக்கலாம், பிரச்சனைகளா இருக்கலாம், இல்ல துன்பங்கள், இல்ல வியாதிகள், இல்ல மரணங்கள், இல்ல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நம்ம அதை எப்படி பார்க்கணும்னா, தேவன் எதனால அதை அனுமதிக்கிறார், ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அதை அனுமதிக்கிறார். அப்படிதான் நம்ம வந்து அந்த பார்வையில அதை பார்க்க கத்துக்கணும். ஆண்டவரே, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை, அவன் துன்மார்க்கன் நல்லா தானே இருக்கணும், ஆனா நான் வந்து உங்களுக்கு பிரியமா தானே வாழ்றேன், உங்களை தானே என்னுடைய தேவனா நான் வந்து தினந்தோறும் உங்களுக்கு காலையிலையும் சாயந்தரமும் முன்னாடி நான் மண்டிடுறேன். இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சொல்லாம, எதற்காக தேவன் எனக்கு இந்த காரியங்களை அனுமதித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வையில நம்ம வந்து பார்க்க. ஆனா நம்ம வந்து வேதனை வரும்போது என்ன பண்றோம்னா, எனக்கு மட்டும் ஏன் இதை கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு பார்வையில தான். அப்போ தேவன் ஒரு நோக்கத்துக்காக தான் என்ன பண்றாருன்னா, அவர்களை வந்து அக்கினி குப்பையில போட்டு உருக்கி அவர்களை என்ன பண்றாரு, புடமெடுக்கிறார். புடமெடுப்பதற்காக தான் அவர்கள் என்ன பண்றாங்க, உருக்குறாங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சோம். சோ எதற்காக உருக்குகிறார், இஸ்ரேல் நாட்டுல எதற்காக இந்த அக்கினி குப்பையில போட்டு அவர் என்ன பண்றாருன்னா புடமெடுக்கிறார். எரேமியா 9வது அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நான் அவருக்கு விதித்த என் நியாய பிரமாணத்தை அவர்கள் விட்டு என் சொல்லை கேளாமலும் அதன்படி நடவாமலும் தங்களுடைய இருதயத்தின் கடினத்தையும் தங்கள் பிதாக்கள் தங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி பாகால்களையும் பின்தொடர்ந்தார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதற்காக அவங்களுக்கு ஒரு அக்கினி குப்பையை கொடுத்தாருன்னா, அவங்க வந்து என்ன பண்ணல, நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்ணல, அதன்படி நடக்கல. அவங்க எதை ஃபாலோ பண்றாங்கன்னா, பாகால்கள், வேற தெய்வங்களை என்ன பண்றாங்கன்னா ஃபாலோ பண்றாங்க. இப்போ ஒரு மனிதனுக்கு எதற்காக தேவன் ஒரு அக்கினி குப்பியை கட்டளை எடுக்கிறாருன்னா, அவங்க அவருடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும், பாவம் எதுவும் செய்யக்கூடாது, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்குள்ள கடந்து போகணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் என்ன பண்றாரு தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் என்ன பண்றாருன்னா அக்கினி குப்பியை கொடுக்கிறார் அப்படிங்கிறத இது புரிஞ்சுக்கலாம். இத நம்மளுடைய முற்பிதாக்கள் யாராவது இதன்படி நடந்தாங்களா, தேவன் அவர்களுக்கு யாருக்காவது இந்த அக்கினி குப்பியை கொடுத்தாரா அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்க்கறது சுத்திகரிக்கின்ற அக்கினி குப்பி. இப்ப யாருக்காவது இந்த அக்கினி குப்பியை கொடுத்தாரான்னு ஒரு எக்ஸாம்பிள். எரேமியா 9வது அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்கள். ஆதலால் இதோ நான் இந்த ஜனத்துக்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுத்து அவர்களும் அவர்கள் பிதாக்களும் அறியாத புறஜாதிகளுக்குள்ளே அவர்களை சிதறடித்து பட்டயம் அவர்களை நிர்மூலமாக்கும் மட்டும் அதை அவர்களுக்கு பின்னாக அனுப்புவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப எதற்காக அவர் அக்கினி குப்பியை அங்க கொடுக்குறாருன்னா, முதல்ல அவங்க நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணல, பாகால்கள் பின்னாக போறாங்க. அதனால என்ன பண்றாருன்னா, புசிக்க எட்டினா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கசப்பு, பிச்சு கலந்த தண்ணீர். எதற்காக இதெல்லாம் கொடுத்து அவங்கள புறஜாதிகளுக்குள்ள சிதற அடிக்கிறாருன்னா, இங்க போயிட்டாவது தன்னுடைய தேவனை திரும்ப அவங்க நினைச்சு திரும்ப தேவன்கிட்ட வரணும், அந்த கஷ்டத்திலேயாவது அவங்க தேவனை நினைக்கணுங்கிறதுக்காக தான் என்ன பண்றாருன்னா, தேவன் அவங்களை வந்து புறஜாதிக்குள்ள சிதறடிக்கிறார், அவங்களுக்கு வந்து எட்டியை கொடுக்கிறார், பிச்சு கலந்த தண்ணீரை குடிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். யாருக்கு முதலாவது ஒரு எக்ஸாம்பிள், இதுக்கு நம்ம எங்க வரணும்னா யோனாட்ட வரணும். யோனா முதல் அதிகாரத்திட்ட வரணும். யோனாவை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும். யோனாவை வந்து தேவன் கூப்பிட்டு இந்த நினிவே பட்டண மக்கள் வந்து வழி விலகி போறாங்க, அந்த பட்டணத்தை நான் அழிக்க போறேன், நீ போய் அவங்கள்ட்ட போய் சொல்லு அப்படிங்கிறதுக்காக தான் யோனா வந்து கூப்பிடுறாரு. ஆனா யோனா என்ன பண்றாங்க, அவர் சொல்றதை கேட்காம அவர் எங்க நினிவே பட்டணத்துக்கு போக சொன்னார்னா இவர் எங்க ஓடி போறாருன்னா தர்ஷீஷுக்கு ஓடி போறாரு. இதான் நம்ம வாசிக்கிறோம். 3வது மற்றும் 4வது வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி
தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களுடைய தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். தேவன் ஒரு விஷயத்த அவன்கிட்ட சொல்லி கொடுக்குறாரு, நீ இங்க போ, இந்த வேலையை செய்ய அப்படின்னா இவர் என்ன பண்றாரு, அதை விட்டுட்டு வேலைக்கு வேற ஒரு இடத்துக்கு. அதனால தேவன் அப்படியே அவரை விட்டுறல, சரி நீ போறியா போ அப்படின்னு விட்டுறல. அவனுக்கு அங்க என்ன பண்றாருன்னா ஒரு விஷயத்த செய்யறார். என்ன விஷயம்னா, கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. இப்ப அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா ஒரு பெருங்காற்றை தேவன் வரவிடுகிறார். எதற்காக பெருங்காற்றை வரவிடுகிறார்? அவன் தான் போறான், யோனா கர்த்தருடைய சமூகத்தை விலகி வேற ஊருக்கு போறதுக்கு கப்பல் ஏறி போயாச்சு. தேவன் அப்படியே விடாம என்ன பண்றாருன்னா பெருங்காற்றை வரவிடுகிறார். எதற்காக? யோனாவுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக என்ன பண்றாருன்னா தேவன் ஒரு பெரிய காற்றை என்ன பண்றாரு, இந்த சமுத்திரத்துல கப்பல் மேல விடுறாரு. கப்பல் ஆடுது. இவர் போய் அமைதியா என்ன பண்றாரு, கப்பலுடைய அடித்தளத்தில் போய் படுத்துக்கிறாரு. மக்கள்லாம் என்ன பண்றாங்க, இருக்கிற மூட்டை முடிச்செல்லாம் தூக்கி வெளியே போடுறாங்க, சரக்கெல்லாம் தூக்கி வெளியே போடுறாங்க. இங்க பார்த்தா இவர் படுத்திருக்கிறாரு. அப்புறம் அவங்களே ஒரு சீட்டு போட்டு பாக்குறாங்க. அந்த காலத்துல அந்த மாதிரி பழக்கம் இருந்திருக்கு. சீட்டு போட்டு யாருனால இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு பார்த்தா யோனா பேர் இருந்திருக்கு. அப்ப யோனாவை கூப்பிட்டு அந்த மாதிரி என்ன ஏன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க இன்னும் வேணாம், என்னை தூக்கி கடல்ல போடுங்க, இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுன்னு சொல்றோம். அதே போல என்ன பண்றாங்க, தூக்கி கடல்ல போட்டுருக்காங்க. இது புயலும் என்ன பண்றா, நின்று போகுது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை. இப்ப யோனா 2வது அதிகாரத்துக்கு 1 மற்றும் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இப்ப கப்பல்ல இருந்து தூக்கி தண்ணிக்குள்ள போட்டோம்னு தேவன் என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துல ஒரு மீனை ரெடியா வச்சிருக்கிறாரு. மீன் வயிற்றுக்குள்ள என்ன பண்றாரு, மீன் இவனை விழுங்கிருது. மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறான். அப்போ ஒரு மீன் வயிற்றுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கும்போது என்னென்ன மாதிரியான ஒரு சூழலுக்குள்ள அவன் இருப்பான். அது எத்தனை நாள் இருந்தாருன்னா 3 நாள் அவர் இருக்கிறாரு உள்ள. ஸோ 3 நாள் அதுக்குள்ள இருக்கும்போது அவருடைய வேதனைகள், கஷ்டங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. எவ்வளோ ஸ்மெல்லு, ரத்தம், ஒரு மாதிரியான சூழலுக்குள்ள தானே அவர் இருந்திருக்கணும். மீன் வயிற்றுக்குள்ள யோனா இருக்கும்போது அவருடைய அந்த சூழல் எப்படி இருந்திருக்கும், அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதுக்குள்ள இருக்கும்போது அவ்வளவு கம்ஃபர்டபுளா அவரால் இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதுக்குள்ள இருந்திருக்கும். அப்பதான் அவர் என்ன பண்றாருன்னா, தவறை நினைச்சு பார்த்து, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். அப்போ அங்க ஒண்ணும் இல்லை, வெறும் இருட்டு, ஒரே நாற்றம், ரத்தம், இந்த மாதிரியான ஒரு சூழலுக்குள்ள இருந்து என்ன பண்றாருன்னா 3 நாள் உள்ள இருந்திருக்கிறாரு. நம்மளால இருக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு சூழல்ல இருந்து அவர் என்ன பண்றாரு, கர்த்தரை நோக்கி அவர் கூப்பிடுகிறார். இப்ப எதற்காக தேவன் யோனா வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்குனார்னா, அவரை சரியான பாதைக்கு கொண்டுட்டு வரணும், தேவனுடைய ஊழியத்தை செய்யணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் என்ன பண்றாரு, தேவன் இதை வாழ்க்கையில கட்டளையிடுறார். இதுதான் நம்மளை சுத்திகரிக்கின்ற, இல்லை நம்மளை புடமெடுப்பதற்காக தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை உண்டாக்குறார் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். யோனா 1 அதிகாரம் 3 மற்றும் 4. அப்பொழுது யோனா, இது ஒரு பக்கம் பழைய ஏற்பாட்டுல. இப்ப புதிய ஏற்பாட்டுக்குள்ள மார்க் 3வது அதிகாரம் 37, 38, 39, 40 இந்த 4 வசனங்களை வாசிக்கிறேன். ஒரு அந்த 2 அப்பம் 5 அப்பம் 2 மீனை பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, கப்பல் ஏறி எல்லாரும் போறாங்க. அப்போ தேவன் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, கப்பல்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கேயும் என்ன பண்ணுதுன்னா ஒரு பலத்த சுழல் காற்று உண்டாகுது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி, கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இப்பதான் பார்த்தாங்க இவங்க இந்த சீடர்கள், 2 மீன் 5 அப்பத்தை 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுக்கிறாரு. அப்படியாப்பட்ட ஒருத்தர் அவங்க கூட தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் இந்த சீஷர்களுக்கு என்ன இல்லைன்னா விசுவாசம் இல்லை.
தேவன் உள்ள இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து கடல் வந்து கடல் காற்றுல வந்து கப்பல் கவிழும் அப்படிங்கிற அவங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை. அப்போ அவங்க விசுவாசம் இல்லைங்கிறத தேவன் தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துல அவங்கள சோதிக்கிறதுக்காக, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை உண்டாக்குவதற்காக அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துல அவர் சுழல் காற்றை உண்டாக்குறாரு. அந்த சுழல் காற்றுல படகு வந்து உள்ள தண்ணி வந்துருது, படகு கவுற ஒரு சூழல் நிக்குது. இந்த சூழல்ல தான் அவங்க என்ன பண்றாங்க, அவரை பயந்து போய், ஏன்னா இத்தனைக்கும் இவங்க எல்லாருமே மீன் பிடிக்கிற மீனவர்கள். ஆனா டெய்லி கடலுக்குள்ள போறவங்க தான். ஆனாலும் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா, அவங்கள்ட்ட அந்த விசுவாசம் இல்லை. இப்ப அவங்களுடைய விசுவாசத்தை புடமிடுவதற்காக தான் தேவன் என்ன பண்றாரு, நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க, நீங்க மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துல சொல் காற்று உண்டாக்குறார். அதுக்கப்புறம் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அதற்கு முன்பாக அவர் எழுந்து காற்றை அதற்றி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இங்க கேள்வி கேட்கிறார், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? இப்போ தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பிரச்சனைகளை உண்டாக்குறதுக்கு காரணம் அவனை புடமிடுவதற்காக, அவனை சுத்திகரிப்பதற்காக. அவன் வேற ஒரு பாதையில போயிட்டு இருக்கான்னு அவனை தன்னுடைய பாதைக்கு கொண்டு வருவதற்காகங்கிறத நம்ம வந்து உணர்ந்து, என் வாழ்க்கையிலும் இது போல ஒரு பிரச்சனை வருதா, ஏன் எனக்கு இதை தேவன் கட்டளையிட்டார், ஏன் எனக்கு இதை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்காம, ஆண்டவரை இன்னும் நான் உங்களோட நெருங்கி விடணும் அப்படிங்கிறத ஜெபத்துல வைக்கிறது எதிர்த்து இன்னொரு விஷயத்தை கூட நம்ம லூக்கா 9வது அதிகாரத்துல பார்க்கலாம். 40 மற்றும் 41. இதுல ஒரு மனிதன் என்ன பண்றாருன்னா, அவருடைய குழந்தைக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு அதை துரத்துறதுக்கு சீடர்கள் அதை துரத்த விடும்படி உங்களுடைய சீசரை வேண்டிக் கொண்டு அவர்களால் கூடாமல் போயிற்று என்றார். இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றேன், இந்த பேய் அவங்களால துரத்த முடியல அப்படின்னா என்ன இல்லைன்னா அவங்கள்ட்ட விசுவாசம் இல்லை. ஏன்னா கடுகளவு விசுவாசம் இருந்தா கூட அந்த மலையை பார்த்து அந்த பக்கம் போனா போகும். ஆனா இவங்கள்ட்ட விசுவாசம் இல்லாததுனாலதான் என்ன பண்ண முடியல, அவங்களால அதை செய்யக்கூடாமல் போயிடுச்சு. இயேசு கிறிஸ்துவோடைய சீடர்களால செய்ய முடியாம போச்சுன்னா அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு அவரை வந்து நம்பல, அவரை விசுவாசிக்கல, அவங்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு ஜெபம் இல்லை. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் திரும்பவும் என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், உன் மகனை இங்கே கொண்டு வா என்றார். இப்ப இந்த சீடர்களுடைய வாழ்க்கையிலையும் ஏன் ஒரு பிரச்சனையை உருவாக்குறாரு, ஏன் அவங்களுக்கு அந்த இடத்துல அவமானம் அசிங்கம் அவங்களால பண்ண முடியல, அதே போல அந்த இடத்துல அவங்களுக்கு உயிர் பயம் கடல், இதெல்லாம் ஏன் அவங்க வாழ்க்கையில வருதுன்னா, அவங்கள வேற ஒரு பாதையில இருக்கிறவங்கள சரியான பாதைக்கு கொண்டு வரணும், இன்னும் அவங்கள விசுவாசத்துல அவங்களை பலப்படுத்தணும், அவங்களை இன்னும் புடமிடணும் அப்படிங்கிறது வாழ்க்கையில என்ன பண்ணுது, பிரச்சனைகள் வருகிறதுக்கு. ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை வந்து என்னை புடமிடுவதற்காக, என்னை சுத்திகரிப்பதற்காக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம பார்க்கிற முதலாவது கருத்து. இரண்டாவது கருத்துக்குள்ள வரும், இது வந்து மேம்படுத்துகிற அக்கினி. என்னை இன்னும் என்னுடைய விசுவாசத்துல என்னை மேம்படுத்துகிற அக்கினி. முதல்ல புடமிடுகிறது, இரண்டாவது மேம்படுத்து. இதற்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 15வது அதிகாரம், யோவான் 15வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். தோட்டக்காரர் யாரு? பிதா. திராட்சை செடி யாரு? இயேசு கிறிஸ்து. நாமெல்லாம் யாரு? கொடிகள். அப்போ நான் வந்து செடியோட இந்த கொடி இணைஞ்சிருந்தாதான் அந்த கொடியால என்ன பண்ண முடியும், நிறைய கனிகளை கொடுக்க முடியும். கனிங்கிறது ஆவியின் கனி, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது இது. அப்போ என்னில் கனி கொடாது இருக்கிற நான் வந்து தேவனோடு தான் இருக்கிறேன், ஆனா நான் என்ன பண்ணல, கனி கொடுக்கல. ஏதோ நான் தேவனை என்னுடைய காலையில ஒரு ஜபம், சாயந்தரம் ஒரு ஜபத்தை பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன், ஆனா என்கிட்ட என்ன இல்லை, ஆவியின் கனி இல்லை, என்கிட்ட அந்த தேவனுடைய கேரக்டர் இல்லை. ஆனா என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். யார் அறுத்து போடுறா? தோட்டக்காரர் அறுத்து போடுறார். இப்பதான் என்ன பண்றாருன்னா, கனி கொடாது இருக்கிற கொடியை வெட்டி போட்டுறாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அவன் கதை. ஆனா கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இப்போ இதை எப்படி நம்ம பார்க்கலாம்? திராட்சை செடியில ஒரு கொடி இருக்கு, அது கனியே கொடுக்கலன்னா அது வெட்டி தூக்கி போட்டுறாரு. ஆனா கனி கொடுக்குது பாத்தீங்களா, அந்த கொடியை சுத்தம் பண்றாருன்னா என்னன்னா, நுனிய உடைச்சு விடுறாரு, இல்ல என்ன பண்றாரு, லைட்டா வெட்டி விடுறாரு.
இப்ப வெட்டி வரும்போது அந்த கொடிக்கு வலிக்கும் தானே, கொடி நுனியை வெட்டி விடுறாங்க. எந்த மரத்தையும் பார்த்தீங்கன்னா கவாத்து பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். கவாத்து எதுக்காக பண்றாங்கன்னா அது நிறைய காய் காய்க்கும். மாமரமா இருக்கட்டும் இல்லை எந்த மரமாகட்டும், நுனியில மட்டும் கவாத்து அப்படியே வெட்டி வெட்டி விடுவாங்க. இல்லைன்னா அது வெறும் இலையை மட்டும்தான் இருக்கும். கவாத்து பண்ணும்போது அதால என்ன பண்ண முடியும், அதிகமான காய்களை கனிகளை கொடுக்க முடியும். இங்க பிதா என்ன பண்றார், கொடிய சுத்தம் பண்றார். சுத்தம் பண்றாருன்னா வெட்டி விடுறாரு. இப்ப வெட்டி விடும்போது செடிக்கு கண்டிப்பா வலிக்கும். ஆனா என்ன பண்ணும், அது அதிக கனிகளை கொடுக்கும். அதே போல என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு சில விஷயங்களை உள்ள கொண்டு வராரு. எனக்கு நான் கஷ்டமா யோசிக்கிறேன், எனக்கு கஷ்டமா இருக்கிற விஷயங்களை கொண்டு வராருன்னா எதற்காகனா, நான் இன்னும் அதிக கனி கொடுக்கணும், நான் இன்னும் தேவனோடு சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக தான் என்ன பண்றாருன்னா, என்கிட்ட வந்து தேவன் என்னையும் அக்கினி குப்பில போட்டு வறுத்து இருக்கிறார். எதற்காக? நான் வந்து அதிக கனி கொடுக்கணுங்கிறது தான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும் மொழியா நம்ம வந்து எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை அப்படின்னு கேட்கக்கூடாது. இதுல ஒரு எக்ஸாம்பிள் பண்ணலாம். யோவான் 11வது அதிகாரம் மற்றும் 5 மற்றும் 6 வசனங்களை வாசிக்கிறேன். இது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்த்தா மரியாள். மார்த்தா மரியாங்கிறது தெரியும், மேரி மேக்தலின், மகதலேனா மரியாள். அவங்களுக்கு ஒரு சகோதரன் யாருன்னா அவர் வந்து லாசர். இந்த 3 பேர் மேலையும் இந்த குடும்பத்து மேல தேவனுக்கு ஒரு தனி பிரியம் பாசம் இருந்தது. நான் இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவருடைய சகோதரின் இடத்திலும், அவங்க மரியாள், லாசரின் இடத்திலும் அன்பா இருந்தார். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து கிட்ட அவங்க சொல்லி அனுப்புறாங்க. என்ன சொல்லி அனுப்புறாங்க, இது மாதிரி லாசர் வந்து வியாதியா இருக்கான் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஆனாலும் உடனே தேவன் போகல. அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினான். வேணும்னா என்ன பண்றாருன்னா அவங்க வீட்டுக்கு போகாம தங்கி இருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவன் மறுத்து போயிடுறான். அதுக்கப்புறம் தான் இவர் வந்து அங்க வீட்டுக்கு போறாரு. அங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து விஷயத்த சொல்றாங்க. எங்க அவன் கல்லறன்னு கேட்கிறாரு. இது போல அவன் வந்து நித்திரையா இருக்கிறான்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நித்திரையா இருக்கிறான், ஆனா பின்னால அவன் வந்து நீங்க 2ஆம் முறை வரும்போது அவன் எழும்புவான்னு சொல்றாங்க. இல்ல, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும் சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா கல்லறை புரட்டி எழுப்புறாரு. அப்போ அவர்களோட ஏன் அவர் உடனே போகல அவங்க வீட்டுக்கு? ஏன் அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி, அது ஒரு மரணத்தை உண்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் அவரை வந்து எழுப்பணுன்ற அவசியம் என்னன்னா, அவங்களையும் இன்னும் புடமிடணும், அவங்க இன்னும் அதிக கனிகளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்றாரு தேவன் அவர்களை வந்து அவங்க வீட்டுக்கு போகாம தங்கி அதுக்கப்புறம் போய் எழுப்புறாரு. இத வந்து நம்ம பின்னால பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மரணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில முதல்ல காலையில எழுந்த உடனே யார் போவானா, இந்த அம்மா தான் போவாங்க அப்படிங்கிறத முன்னாடியே பார்த்துருக்கோம். இந்த அம்மா தான் போவாங்க, மேரி மேக்தலின் தான் முதல்ல போவாங்க, இருட்டோட எழுந்திரிச்சு போவாங்க. அதுக்கப்புறம் தான் சீடர்களே வருவாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த இந்த மாதிரி அவர்களை வந்து தேவன் புடமிட்டதுனால அவங்களுக்கு வந்து மேம்படுத்துகிற அவங்களுடைய வாழ்க்கையில இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து தேவனோடு நெருங்கி வாழ்வதற்காக இது மாதிரி புடமிட்டதுனால தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னும் விசுவாசத்தோட தேவன் மேல விசுவாசத்தோட வாழ்றாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். அப்போ என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் சின்ன சின்ன பிரச்சனைகளை எனக்கு கொண்டுட்டு வர்றாருன்னா, ஏன்னா தேவன் வந்து ஒரு மனுஷனால தாங்க முடியாத அளவுக்கு அவனுக்கு சோதனை கொடுக்க மாட்டார். அதாவது பரிசோதனை வைக்க மாட்டார். தாங்கக்கூடிய அளவுக்கு தான் வைப்பார். இப்ப என் வாழ்க்கையில ஒரு பரிசோதனை வருதுன்னா எதற்காகனா, நான் இன்னும் அதிக கனி கொடுக்கணும். அதான் மேம்படுத்துகிற அக்கினி. இதை இன்னொரு முக்கியமானவருடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். இவராலதான் கிறிஸ்தவ மதம் ஆல்மோஸ்ட் உலகம் முழுக்க போச்சு. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு இது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. பவுலுக்கு ஒரு பிரச்சனை. பவுல் செத்து போனவங்களே உயிர்ப்பெழுதிருக்கு. மேல இருந்து அந்த பிரசங்கத்தை கேட்டு கீழே வந்தப்ப அவனையே என்ன பண்றாருன்னா செத்து போனவனே உயிராக்கன்று. ஆனா அவருடைய சரீரத்துல ஒரு முள்ளு, அவருக்கு பார்வை தெரியல. இதுதான் அவருக்கு இருக்க பிரச்சனை. இது வந்து எதுக்காக அந்த தேவன் அதை கொடுத்திருக்கிறார், அவர் இன்னும் கனி கொடுக்கணும். இதுல என்ன பாத்தீங்கன்னா, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, எல்லா இடத்துலயும் நான் தேவனை தான் முன்னெடுக்கணும், என்னை முன்னெடுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் என்ன சொல்றாரு, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அதை என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது, அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அவருக்கு ஒரு பிரச்சனை, கண்ணு தெரியலைங்கிற பிரச்சனை. அந்த பிரச்சனைக்காக அவர் எத்தனை தடவை வேண்டுகிறார்? 3 தடவை தான் வேண்டுறாரு. கண்ணு தெரியல, ஊழியம் செய்ய முடியல,
பார்வை போயிடுச்சு. அப்ப அவருக்காக 3 தடவை வேண்டுறாரு. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம எத்தனை தடவை வேணும்? நாமளே யோசிச்சு ஒரு பிரச்சனை வந்துருச்சு என் உடல்லன்னா அதுக்காக ஒரு நாளைக்கு நான் எத்தனை தடவை ப்ரேயர் பண்றேன்? ஒரு ப்ரேயர்ல அது எத்தனை தடவை, ஒரு ஜெபத்துல எத்தனை தடவை அதை சொல்றேன்? ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் நான் 3 தடவை தான் என்ன பண்ணியிருக்கிறேன், எனக்கு அந்த அந்த முள்ளுக்காக நான் வேண்டி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி வேண்டும் போது தேவன் என்ன சொல்றார்? என் கிருபை உனக்கு போதும். நம்ம எல்லாருடைய வாகனங்களையும் முன்னாடி இருக்கிற வசனம் இது. அதுக்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். இது கண்ணு தெரியலையா? அந்த இடத்துல உன்னுடைய பலம் வேணும். அந்த இடத்துல எனக்கு ஏன் பலம் வந்து பூரணமா விளங்கும். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. அப்ப எதற்காக அவருடைய வாழ்க்கையில ஒரு முள் கொடுக்கப்பட்டது? எவ்வளவு பெரிய ஊழியக்காரன், அவரு வேற எதுக்கும் கேட்கல, தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக தான் அந்த முள்ளை எடுத்து போட்டு கேட்கிறார். ஆனா தேவன் என்ன பண்றாரு? நினைச்சிருந்தா அவனை எடுத்து போட்டிருக்கலாம். இப்போ நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா தானியேலுடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர். அந்த 3 பேரையும் அவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த சிங்க குகையில சாரி அக்கினி சூளையில 3 பேர் அக்கினி சூளையில போடப்படுறாங்க. அக்கினி சூளையில போடப்படுறதுக்கு முன்னாடி கூட அவங்கள காப்பாத்திருப்பீங்க. ஆனா என்ன பண்றாரு? அக்கினி சூளையில போடப்பட்டதுக்கு அப்புறம் உள்ள போய் காப்பாத்துறாரு. சோ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு வகையில ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கலாம், ஒரு பிரச்சனை கொடுக்கப்பட்டிருக்கலாம். இந்த பிரச்சனையை தேவன் எடுத்து போடுவாரு அப்படின்னு நம்ம நம்ப முடியுமா அப்படின்னா முடியாது. எடுத்து போடலாம், போடாமலே இருக்கலாம். இப்ப அந்த 3 பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தேவன் அந்த அக்கினி குகையிலிருந்து அவங்களை காப்பாத்துறார். தானியேலை சிங்க கெபியிலிருந்து காப்பாத்துறார். ஆனா எத்தனையோ நம்மளுடைய முன்னாடி வாழ்ந்த அந்த ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள், சிமர்னா சபையில வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் வந்து எத்தனை பேர் துண்டு துண்டா வெட்டப்பட்டு உயிரோட எரிக்கப்பட்டு சிங்கத்துக்கு கொடுக்கப்பட்டு வாளால குத்தி எத்தனையோ பேரை கொண்டு இருக்காங்க. ஆனா தேவன் அவங்களெல்லாம் காப்பாத்தல. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் அவ்வளவு. அப்போ எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அது எனக்கு வந்து தேவன் எடுக்கவும் செய்யலாம், எடுக்காம இருக்கவும் செய்யலாம். சோ எடுத்துட்டா சந்தோஷம், எடுக்கிறதுனால சந்தோஷம் தான் வந்து என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். சோ இந்த பணப்பக்குவம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். எனக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்க முள் என்னை பக்குவப்படுத்துவதற்காக, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் மேம்படுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல இருந்து புரிஞ்சுக்கிற விஷயம். அடுத்தது ஆதியாகமம் 39வது அதிகாரம் 20வது வசனம். ஆதியாகமம் 39:20. இது யோசேப்புடைய வாழ்க்கையில நமக்கு பார்க்கிற ஒரு விஷயம். யோசேப்பு அவனுடைய வாழ்க்கையில அவன் என்ன பண்ணான்? ஒரே ஒரு கனவு கண்டான். இந்த பார்த்த கனவு அவங்க அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, அவங்க சகோதரர்கிட்ட சொன்னான். இதான் அவன் பண்ண தப்பு. அதற்காக அவன் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சான் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. முதல்ல அவனை தூக்கி பால் கிணத்துல போறானுங்க, அதுக்கப்புறம் தூக்கி அவன்கிட்ட வித்து போடுறானுங்க எகிப்தியர்கள்ட்ட. எகிப்துக்கு அங்க போனாலும் அங்க பாத்தீங்கன்னா அந்த அவனுடைய எஜமானனுடைய மனைவி அங்க ஒரு விஷயத்த பண்றான். பண்ணி செய்யாத தப்ப அவன் மேல போட்டு அவன் வந்து 3 வருஷம் ஜெயில இருக்கிறான். சோ இந்த மாதிரி அவனுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது. எதற்காக தேவன் அவனுக்கு வந்து இவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்தாருன்னா பின்னால அவன் வந்து என்ன பண்ண போறான்? எகிப்தின் அதிபதிக்கு அடுத்த லெவல்ல வரப்போறான் அப்படிங்கிறதுக்காக தான் தேவன் என்ன பண்ணாருன்னா அவருடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை உண்டாக்குனார். அவன் அதுக்காக முன்முணுத்தானா, வருத்தப்பட்டானா, கஷ்டப்பட்டானா ஒண்ணு கூட அவன் பண்ணவே இல்லை. இதுதான் நம்ம இதுல அப்போ எதற்காக அவர் வந்து சுத்தம் செய்கிறாருன்னா இன்னும் அதிக கனி கொடுக்குங்க. இதை நம்ம வாழ்க்கையில அப்படியே நம்ம அப்ளை பண்ணிப்போம். இப்ப யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். சோ இது வந்து அவனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிற பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து 2வது. எதற்காக மேம்படுத்துகிற குறிப்பு எதற்காகனா இன்னும் நான் தேவனோடு நெருங்கி வாழணும், இன்னும் நான் கனி கொடுக்கணுங்கிறதுக்காக. அடுத்தது 3வது அக்கினி குப்பி, பாவத்தின் விளைவு என்னும் அக்கினி குப்பி. இப்போ ஒரு மனுஷன் பாவம் செய்யறான்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் பாவம் செய்யறோம். அந்த பாவத்துக்கு நான் தேவன்கிட்ட மன்னிப்பை வேண்டுட்டேன். தேவனும் மன்னிப்பை கொடுத்துட்டார். மன்னிப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் தேவன் அப்படியே விட்டுருவாரா அப்படின்னா அப்படியே விடுறது இல்லை. அந்த நான் செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை நான் அனுபவிச்சுதான் ஆகணும். தேவன் என் பாவத்தை மன்னிக்கிறார். அதுக்காக என்னை முழுவதுமாக அதுல இருந்து வெளியே கொண்டு வரல. அந்த பாவத்தோடைய விளைவை அனுபவிச்சுதான் ஆகும். இதற்கு ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே எடுக்கும். யாரு என்ன விதைக்கிறாங்களோ அதையே இருக்கும்.
இப்போ நம்ம இது ஆதாம் படிக்கணும். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 16 மற்றும் 18 வசனங்களை வாசிக்கிறேன். அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோட பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். அவனை பார்த்து என்ன சொல்றாரு? ஆதாமை பார்த்து, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பான். இப்ப 2 பேரும் செய்த தவறுக்கு மனம் வருந்துறாங்க. தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. தேவன் அவங்க தவறுகளுக்கு மன்னிச்சிடுறாரு. ஆனா மன்னிச்சிட்டதுக்கு அப்புறம் சரி போங்கன்னு திரும்ப தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்தாரு. தோட்டத்துக்குள்ள கொண்டுட்டு வரல. எங்க அனுப்புறாரு? தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புறாரு. என்ன சொல்லி அனுப்புறாரு? நீ விதைப்ப, ஆனா அது உனக்கு வந்து முழுசா பலனை கொடுக்காது. என்ன அங்க முளைக்கும்னா முள்ளும் குறுக்கும் தான் முளைக்கும். அப்போ தேவன் அவங்களை சபிச்சு தான் அனுப்புறாரு. பாவத்துக்கான மன்னிப்பு கொடுத்துட்டாரு. பாவத்துக்கான மன்னிப்பு எப்படி கொடுத்துட்டாருன்னா, அவனை மன்னிக்கலன்னா அவனை கொண்டு இருக்கணும். ஆத்மாவையும் சரீரத்தையும் சேர்த்து அடிச்சிருக்கணும். மன்னிச்சிட்டாரு. ஆனா என்ன பண்றாரு? அவன் செய்த பாவத்தோடைய விளைவை அனுபவிக்கணும். நீ வந்து உழைச்சு செய்வ, ஆனா அது உனக்கு வந்து என்ன பண்ணாது? முழு பலனை கொடுக்காது. முள்ளும் குறுக்க தான் முளைப்பிக்கும். அந்த அம்மாவுக்கு என்ன சொல்றாரு? நீ வேதனையோட தான் பிள்ளை பெறுவ, நீ ரொம்ப கஷ்டப்படுவ பிள்ளை பெறும்போது. சோ இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாவத்தின் விளைவு. இப்ப பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஆனா அதனுடைய விளைவை ஒவ்வொரு மனுஷனும் என்ன பண்ணணும்னா மன்னிக்க வைக்கணும். இதை நம்ம யாக்கோபுடைய வாழ்க்கையில் யாக்கோபு என்ன பண்றாரு? அவங்க அண்ணனை ஏமாத்துறாரு, அவங்க அப்பாவை ஏமாத்துறாரு, 2 பேரையும் ஏமாத்துறாரு. யாக்கோபுடைய அண்ணன் ஏசாக்கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களை வைக்கிறாரு. ஒரு குடும்பத்தோடைய தலையீற்று முதல் பேரானுக்கு இரட்டிப்பு ஆசீர்வாதம். அவன் வந்து ஆசாரியருக்கு ஈக்குவல். அப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தை என்ன பண்றாருன்னா யாக்கோபு அவன்கிட்ட இருந்து பிடிக்கிறாரு, இந்த கஞ்சு கூட கொடுத்து. அதே போல ஈசாக்கு வேணும் அந்த ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்றாருன்னா அந்த வேற ஒரு அந்த ஆட்டு தோலை போட்டுட்டு அவங்க அண்ணன் மாதிரி போய் அந்த ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கிறாரு. ஆனா இதை வந்து அவர் தவறு பண்ணிட்டாரு. தவறு பண்ணதுக்கு அப்புறம் தேவன்கிட்ட போறாரு, மன்னிப்பு கேட்கிறாரு. தேவனுக்கு அவருக்கு ஒரு மல்யுத்தம் நடக்குது. அதுல அவர் காலை பிடிச்சி கெஞ்சுறாரு. தேவன் அவர் ஆசீர்வதிச்சு யாக்கோப்புங்கிற பேரை மாத்தி இஸ்ரவேல்லாம் போறாரு. ஓகே. ஆனா அங்க அவன் மாமன் கிடையாது. யாக்கோபை யார் ஏமாத்துறேன்னா அவங்க தாய் மாமா ஏமாத்துறாரு. அந்த ஆடுகள்ல வந்து பாதி சொத்துக்களை அவரே எடுத்துக்கிட்டு அப்படி இப்படின்னு பண்ணி அங்க ஒரு பிரச்சனை. சோ பாவத்தின் விளைவை யாக்கோபு என்ன பண்றாருன்னா அனுபவிக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பத்சேபால் உரியாவுடைய மனைவி, அந்த அம்மாவை என்ன பண்றாருன்னா இவர் மனைவியை ஏத்துக்கிறாரு. பிளான் பண்ணி உரியாவை என்ன பண்றாருன்னா போர்க்களத்துல காலி பண்ணிடுறாரு. சோ இது வந்து தாவீது பண்ண தவறு. நாத்தானை வச்சு தேவன் என்ன பண்றாருன்னா தாவீதுடைய தவறு சுட்டி காமிக்கிறாரு. சுட்டி காமிச்ச உடனே தாவீது என்ன பண்றாருன்னா உடனே மன்னிப்பு கேட்கிறாரு. கடவுளும் மன்னிச்சிடுறாரு. ஆனாலும் அவருடைய பாவத்தின் நிலவு அவருக்கு எப்படி இருக்குன்னு 2 சாமுவேல் 12:10-12. இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இதோ நான் உன் வீட்டிலே பொருளாப்பை உன் மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளுடைய சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்தில் இதை செய்தாய், நானும் இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னார். அப்போ நாத்தான் போய் எப்படி சொல்றாருன்னா, பாவத்தை தேவன் மன்னிச்சிட்டாரு. ஆனா செய்த பாவத்துடைய விளைவை வந்து தாவீது என்ன பண்றாருன்னா அனுபவிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து. இப்ப எதற்காக இதை கொடுக்கிறார் தேவன்? இதை வச்சு என்னை என்ன பண்றாருன்னா தேவன் உடம்பெடுக்கிறார் தான் 3ஆவதா பார்க்கிற பாவத்தின் விளைவில் உண்டாக்குற பாவத்தின் விளைவான ஒரு அக்கினிக்கு பேர் தான் வந்து பார்ப்போம். இது 3 கருத்துக்களா பார்ப்போம். முதல்ல வந்து சுத்திகரிக்கிற அல்லது வந்து புடமெடுக்கிற, அடுத்தது ஆவிக்குரிய வாழ்களை எனக்கு மேம்படுத்துகிற, 3ஆவது கருத்து பாத்தீங்கன்னா பாவத்தை தேவன் மன்னிச்சிட்டாலும் அந்த விளைவை என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்கிற மாதிரி மன்னிப்பு கேட்கிறா, மன்னிச்சிட்டாரு. ஆனா அதுக்கான விளைவை நான் என்ன பண்ணணும் அனுபவிச்சுதான். இது 3ஆவது கருத்தா. அடுத்தது சாத்தானின் அக்கினி குப்பி. சாத்தானின் அக்கினி குப்பிக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணும். அப்போ எல்லாமே ஒரு விஷயம் உலகத்துல நடக்குதுன்னா அது தேவனுடைய பர்மிஷன் இல்லாம நடக்குது. இது சாத்தானே அந்த சோதனை கொண்டு வந்தாலும் தேவன்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அவனால கொண்டுட்டு வர முடியும். இதை புரிஞ்சுக்கிறோம். இப்போ லூக்கா 22வது அதிகாரம் 31வது வசனத்துக்கு வருவோம். பின்னும் கர்த்தர்
சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். சாத்தான் போயிட்டு தேவன்கிட்ட பர்மிஷன் கேட்கிறார். யாருக்குன்னா இந்த சீடர்களை வந்து புடமிடுகிறதுன்னா சோதிக்கிறதுக்கு. அப்ப தேவன் வந்து உங்களை புடமிடுகிறதுக்கு அதை அனுமதிக்கிறார். ஆனா என்ன பண்றாரு, சீமோன் பேதுரு விழுந்து போறாரு. 3 தடவை பிரதிலிக்கிறாரு. எனக்கு தெரியவே தெரியாது, யாருன்னே தெரியாதுங்கிறாரு. சபிக்கிறாருன்னா கெட்ட வார்த்தை சொல்றாரு அப்படின்றதுதான் ரியலா அர்த்தமா. சோ அந்த மாதிரி என்ன பண்றாரு, ஒரு மாட்டிக்கிறாரு, விழுந்து போறாரு அப்படிங்கிறத. இன்னொருத்தர் யோபு புஸ்தகம் வந்தோம்னா, அவருக்கும் என்ன சாத்தான் என்ன சோதனை வைக்கலாம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு. இப்போ இங்கே பரலோகத்துல ஒரு மீட்டிங் நடக்குது. ஒவ்வொரு உலகத்துல இருந்து வரணும். இதுல பூமி சார்பா யாரு சாத்தான் போறான். ஏன்னா பூமி வந்து ஆதாம் ஏவாள்கிட்ட இவன் பிடிங்கிட்டான். ஆதாம் ஏவன் கையில தான் இந்த பூமியுடைய ஆளுகை இருக்குது. அதை அவங்களை அடிச்சுதான் இவன் பிடிங்கிட்டான். அப்ப இவனோட பூமியோட ரெப்ரசன்டேட்டிவ் யாருதான் உலகத்துல இந்த பிரபஞ்சத்தின் தேவன் யாருன்னு சாத்தான். அவன் என்ன பண்றான், இதோட ரெப்ரசன்டேட்டிவ் அந்த மீட்டிங்ல கலந்து போகுது. இப்ப தேவன் என்ன சொல்றாரு அவன்கிட்ட அப்படின்னா, ஆதியாகமம் 1 10வது விஷயம் இருக்கும். இந்த மாதிரி பூமியில வந்து சன்மார்க்கனும் உத்தமனும் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்னுடைய தாசன் யோபை நீ பார்த்தாயா அப்படின்னு இவன் சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்றான், நீங்க அவனை சுத்தி வேலி அடைச்சு வச்சிருக்கீங்க, அதனால உங்களுக்கு பிரியமா வாழ்றேன், நீங்க ஆனா வேலையை எடுத்து பாருங்க அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சாத்தான் சொல்லும் பொழுது கர்த்தர் சாத்தான் எனக்கு என்ன சொல்றார், இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு போனான். அதுக்கப்புறம் புறப்பட்டு போனோம்னா பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல அவனுடைய சொத்துகள், ஆடு மாடு எல்லாம் போயிடும், பிள்ளைங்களும் செத்து போயிடுவாங்க, எல்லாம் முடிச்சு போயிடும். இப்பவும் என்ன பண்ணுவான், அவன் ஒய்ஃபுன்னு சொல்லுவா, யோ என்னையா நீ வந்து கர்த்தராது என்ன பண்ணு, கர்த்தரை தூக்கிட்டு உயிரை விடுவியா, அதை விட்டுட்டு இன்னும் கர்த்தர்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அவன் சொல்லும்போது, கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டனா தீமை பெற்றுக்கொள்ள வேண்டாமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றான். சோ கடைசி வரைக்கும் என்ன பண்ணல, யோபு தேவனை எந்த வரையிலும் தூசிக்கவே இல்லை அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 2வது முறை திரும்பவும் தேவன் என்னப்பா சாத்தான் என்ன பண்ண பத்தியா தாசன் எப்படி இருக்கான் அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது தேவன் சாத்தான் என்ன சொல்லணும் பாருங்க. இதுல யோபு 2வது அதிகாரம் 4, 5, 6, 7 வாசிக்கிறேன். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தோளுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். சோ உயிர் மட்டும் இருக்குன்னா அதுக்கு பதிலாக எதை வேணா மனுஷன் என்ன பண்ண கொடுத்துருவான். ஆனாலும் நீர் உங்களுடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் முகத்துக்கு எதிரே உண்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். இப்ப ஒரு மனுஷனை அவன் சொத்து சுகத்தெல்லாம் நீ எடுத்துக்கிட்டா கூட அவங்களை தூசிக்க மாட்டாங்க, அவன் உடம்புல கையை வைங்க அவங்களை தூசிக்கிறான்னு இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப கிடையாது, அவன் உயிரை விட்டுட்டு நீ என்ன வேணா அவனை பண்ணிக்குங்கிறாரு. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி இவன் உச்சத்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை மதித்தான். அவன் கோணத்தை கட்டிட்டு என்ன பண்றான், போய் சாம்பல்ல உட்காந்து ஓட எடுத்து சொரிஞ்சுக்கலான்ற கதையெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ அவன் வந்து எந்த தப்பாவது பண்ணான்னு தாவீது மாதிரி எந்த தப்புமே பண்ணல, கடைசி வரைக்கும் தேவனுக்கு பிரியமா தான் வாழ்ந்தான். ஆனா அவனுக்கும் என்ன வருதுன்னா சாத்தான் மூலமா அவனுக்கும் சோதனை வருது. தேவன் அவனையும் என்ன பண்றாரு, அந்த மேய்ப்பனின் அக்கினிக்குள்ள போட்டு வறுத்து எடுத்து அவனை என்ன பண்றாரு, அவனுடைய அந்த பக்திய விசுவாசத்தை உலகத்துக்கு காண்பிக்கிறார். நம்ம அதனாலதான் அவரை பத்தி இங்க படிக்கிறோங்கிறது பார்க்கணும். அப்போ எனக்கு வருகிற ஒவ்வொரு சோதனையும் நான் ஜெயிக்கணும்னா இன்னும் நான் தேவனோட இன்னும் நெருங்கி ஜீவிக்கணும், இன்னும் நான் ஜெபத்துல இன்னும் அதிகமா இருக்கணும். நான் என்ன பண்ணக்கூடாது, ஏன் எனக்கு இந்த சோதனை வந்துச்சு. இப்ப தேவன் ஒரு பரிசோதனை எனக்கு வைக்கிறார். நான் வந்து தேவனோட இல்லை, அங்க பாத்தீங்கன்னா அந்த திராட்சை செடியில கொடி என்ன பண்றாருன்னா வெட்டி போட்டுறாரு. ஆனா நான் கம்மியா கனி கொடுக்குறேன், என்கிட்ட கனி இன்னும் பத்தலைன்னா என்னை என்ன பண்றாருன்னா சுத்தம் பண்ணுகிறார். எதற்காக நான் அதிக கனி கொடுக்க வேண்டும். 1 பேதுரு 5. சோ தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்போ நான் ஒரு பக்கம் தேவன், ஒரு பக்கம் சாத்தான், 2 பேருக்கு நடுவுல நான் நிக்கிறேன். சாத்தானையும் தொட்டுக்கிட்டு இருக்கேன், அதாவது ஒரு சில தவறுகளும் பண்ணிட்டு இருக்கேன், தேவனையும் நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்.
இப்ப சாத்தா என்ன பண்ண மாட்டான், என்னை எதுவும் பண்ண மாட்டான். ஏன்னா நான் அவனுடைய ஆள் தான். நீங்க 100%க்கு 100 வாங்கினாதான் உங்களை உள்ள கொண்டுட்டு போவார் தெய்வம். நான் இப்ப என்ன பண்றேன், 80% உண்மையா இருக்கேன், 20% நான் அவனை தொட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அப்ப அவன் என்ன பண்ணான், அவனுடைய ஆள், என்னை அவன் எதுவும் பண்ண மாட்டான். நான் சந்தோஷமா தான் வாழ்வேன், எனக்கு சொத்து கிடைக்கும், சுகம் கிடைக்கும், எனக்கு எல்லாமே கிடைக்கும். அப்பதான் நான் தேவன் விட்டு வெளியே வருவேன். நிறைய ஊழியக்காரர்களே பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் கரெக்டா இருப்பாங்க. ஆனா அவங்க சொத்து சுகம் வர வர அவங்க பணத்தின் மேல ஆசை தான் போவாங்க அப்படிங்கிறது உலக பிரகாரமான வாழ்க்கையில் பார்க்கணும். இது போதகர்களுக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும். அப்போ நான் என்னை தேவன் விட்டு பிரிக்கணும்னா அவன் எனக்கு என்ன பண்ணும், உலக வாழ்க்கையில எனக்கு சந்தோஷங்கள் எல்லாம் கிடைக்கும், எனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும். இப்போ நான் அவனை தொடர்றதை விட்டுட்டு நான் அவனை டச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், தேவனையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் அவன் தொடர்றதை விட்டுட்டு முழுசா நான் தேவன்கிட்ட போறேன் அப்படின்னா, யோபுவோட வாழ்க்கையில எப்படி பிரச்சனை வந்துச்சோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். அங்கதான் அந்த பவுல் சொல்ற அந்த விஷயத்த நம்ம இருக்கு. இப்ப எனக்கு சோதனை வருதுன்னா நான் என்ன பண்ணணும், சந்தோஷப்படணும் அப்படின்னு அவங்க பவுல் பேசுறாங்க. இதைதான் நம்ம இதுல சோ தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், வெளித்திருங்கள், ஏனெனில் எதிராளி ஆகிய பிசாசாமன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகையை தேடி சுற்றி திருக்கிறேன். இப்போ நான் தேவன் பிடிச்சுக்கிறேன்னா தேவனுடைய பாதுகாப்புல நான் இருக்கிற வரைக்கும் அவன் என்னை எதுவுமே பண்ண முடியாது, யோகோ பண்ண முடியாது. நான் கொஞ்சம் அப்படி இப்படியே வந்தேன்னா என்ன பண்ண என்னை பிடிச்சி எடுத்துருக்கணும். இதுல இருக்கு புரிஞ்சுக்க. இப்போ 4வது அக்கினி குப்பி சாத்தான் மூலமாக எனக்கு வருகிற அக்கினி குப்பிங்கிறத 4வது கருத்தா பார்க்கலாம். இதோடைய டாபிக் முடிவுக்கு. சோ 1 பேதுரு 4வது அதிகாரம் 12, 13, 14. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, நம்மளை சோதிக்கிறதுக்காக ஒரு அக்கினி குப்பியா நம்ம கிட்ட வைக்கிறார். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் இருந்தால் சந்தோஷப்படுங்க. இப்போ உங்களுக்கு சோதனை வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுங்க. இதுதான் பேதுரு நமக்கு ஆலோசனை சொல்லிட்டார். சோ பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரும் பொழுது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியம். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமை உள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அப்போ எனக்கு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் எந்த பிரச்சனை வந்தாலும் நிந்தனை வந்தாலும் நான் யாரு, நான் பாக்கியம். அப்போ அவங்களால ஆவியானவர் தூஷிக்கப்படுகிறார், நம்மால என்ன பண்றார், ஆவியானவர் மகிமைப்படுத்தப்படுகிறார். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவர்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:10 வாசிக்கிறோம். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இப்போ நாம இந்த பாடத்திலிருந்து புரிஞ்சுக்கிறது, தேவன் நம்மளை இன்னும் அவர் கூட நெருங்கி வருவதற்காக நம்மளை என்ன பண்றாங்கன்னா அக்கினி குப்பிக்குள்ள போட்டு வறுத்திருக்கிறார். சந்திக்க நேரிடுகிற அக்கினி குப்பிகள் எதற்காக, என்னை சுத்தப்படுத்துகிறதுக்காக, நான் வழி தப்பி போகும்போது அவர் என்னை கொண்டு வரதுக்காக, நான் இன்னும் அதிக கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்றாருன்னா அவர் என்னை அக்கினிக்குள்ள போட்டு வறுத்திருக்கிறார். அடுத்தது, ஒரு பாவம் செஞ்சிட்டான்னா அந்த பாவத்தை தேவன் மன்னிக்கிறார். ஆனா பாவத்தின் விளைவை நான் அனுபவிச்சே ஆகணும். நான் தேவனோடு இன்னும் நெருங்கி வாழ வாழ எனக்கு என்ன வருதுன்னா சாத்தான் மூலமாக எனக்கு சோதனை வரும். அது தேவனுடைய பலத்தோடு நம்ம என்ன சரி, இதுல இருந்து கற்றுக்கொள்கிறது, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அக்கினி குப்பிகள் கண்டிப்பா வந்தே தீரும். தேவனோடு நம்ம சேர்ந்து அந்த அக்கினி குப்பை என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். தேவன் இதற்காக அக்கினி குப்பையை நம்முடைய வாழ்க்கையில கட்டளை இருக்கிறாருன்னா, நான் இன்னும் புடமிடப்படணுங்கிறதுக்காக, இன்னும் நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்குள்ள வாழணும். ஸோ இந்த பாடத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த பாடத்துடைய முடிவில் நீங்கள் சொல்லலாம். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் இந்த கூடுகையில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துள்ளேன். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு தெய்வமே, அருமையான கர்த்தாவே, இந்த இரவு வேளைக்காக துதிக்கிறோம், சோதரிக்கிறோம்.
ஆண்டவரே இயேசு சுவாமி, நாங்கள் சிறு குழுவாக இணைந்து ஆண்டவரே உம்முடைய வேத வசனங்களை தியானிக்க முடியாத நீர் கொடுத்த மகா பெரிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேதத்தின் மறைபொருள்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை நீர் எங்களுக்கு தாரும். இன்னும் நாங்கள் அதிக அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டும் சுவாமி. ஆண்டவரே இயேசு சுவாமி, நீர் ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே மனிதனாய் வாழும்போது நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நீர் வாழ்ந்து காண்பித்து விட்டு சென்றிருக்கிறீர். ஆண்டவரே, அதன்படி கர்த்தாவே ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. உம்மிடத்திலிருந்து நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். அதே வேளையில மீண்டும் மீண்டுமாக தவறுகளுக்கு ஆண்டவரே நாங்கள் ஆளாகி விடுகிறோம் சுவாமி. எங்களுடைய பலத்தின் ஆண்டவரே, எங்களுடைய பலகீனத்தினாலே அப்படி நடக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மீண்டுமாக ஆண்டவரே அந்த தவறுக்கு நாங்கள் மீண்டும் போகாதபடி ஆண்டவரே விசுவாசத்தில் உறுதியோடு கூட கர்த்தாவே நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் ஏதோ ஒரு ஒரு இந்த ஞாயிற்றுக்கிழமையில கூட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு இல்லாதபடி கர்த்தாவே உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் புரிந்து கொள்ளணும், அதை தியானிக்கணும், மீண்டுமாக அதை படித்து பார்க்கணும். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசி ஆண்டவரே அப்பா எங்களுக்கு புரிதலை நீர் உருவாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, அந்த வேத வசனங்களை எங்களுக்காக ஆண்டவரே அப்பா சொல்லிக் கொடுக்கக்கூடிய அருமையான கர்த்தாவே சகோதரருடைய கரத்தில் ஒப்புடுகிறேன். டாக்டர் கரத்தில் ஒப்புடுகிற சுவாமி, கர்த்த நீர் அவரை ஆசீர்வதிப்பதாக அவருடைய ஊழியங்களை கர்த்த நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மென்மேலும் கர்த்தாவே அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஆண்டவரே ஒரு பாத்திரமாக நீர் அவர் வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய ஊழிய பாதையே கர்த்தர் நீர் ஆண்டவரே ஆசீர்வதிங்க. அவருடைய ஊழியத்தினுடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கும்படியா செபிக்கிறேன். இன்னும் அநேகருக்கு உடைய சத்தியத்தை சொல்லக்கூடியவராக நீர் அவரை மாற்றும்படியா செபிக்கிறேன் சுவாமி. அவருடைய குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதி, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறேன். தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறேன். இந்த கூடுகளில் கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய கரத்தில் ஒப்புடுகிற கர்த்தாவை நீர் ஆசீர்வதிங்க. எல்லா தேவைகளையும் சந்தித்த நண்பர்களாக நிரப்பும். மீண்டுமாக இப்படி ஒரு கூடுகளே ஆண்டவரை நாங்கள் கலந்து கொள்ளும் வரை ஆண்டவருடைய பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் இணைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் சுவாமி. உங்களுடைய அன்பிலே நாங்கள் ஆண்டவரே உறுதியோடு இருக்கவும் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்தட்டும். எங்களை தாழ்த்தி நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்க ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். நல்லது. ஒரு ஜெபத்தை எடுத்த சகோதரரையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டுமாக அடுத்த வாரத்துல வேற ஒரு வேத பட வகுப்புல கூடும் வரை தேவனுடைய கிருபை நம்மளோடு இருக்கு.